சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் திருமூல நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். சுந்தரமூர்த்தி நாயனார் பிரான் என்று 2 பேரை மட்டும்தான் குறிப்பிடுதாரு. எம்பிரான் என்று திருஞான சம்பந்தரையும், நம்பிரான் என்று திருமூல நாயனாரையும் சொல்றாரு. பிரான் என்றால் தலைவன் என்று பொருள்படும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட திருமூல நாயனார் வடக்கே கைலாய மலையில இருந்த பெரிய சிவயோகி. நந்தியம்பெருமான குருவாக கொண்டு சிவ ஆகமங்கள் எல்லாற்றையும் கற்று தேர்ந்தவர். இவரோட சேர்ந்து மொத்தம் 8 பேர் நந்தியம்பெருமான் கிட்ட பாடம் கத்திருக்காங்க. அவங்க யாரெல்லான்னு பாத்தீங்கன்னா, சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர், அப்புறம் நம்ம திருமூலர். இவங்க எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச பிறகு நம்மோட திருமூலருக்கு, அதாவது பெரிய சிவயோகி தானே, அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அகத்திய மாமுனிய போய் பார்க்கணும், அவரோட கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கைலாய மலையில இருந்து கிளம்பி இருக்காரு. கிளம்பி நேர திருக்கேதாரம் வந்து இறைவனை வணங்கிட்டு, நேபாளத்துல பசுபதிநாதரை வணங்கிட்டு, காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு, அப்படியே திருக்காலத்தி திருவாலங்காடு வழியா வந்து நம்ம தில்லைக்கு வந்திருக்காருங்க. அங்க நடராஜ பெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து நேர திருவாவடுதுறைக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க இறைவனை வணங்கிட்டு அப்படியே காவிரியோட அழகை ரசிச்சுக்கிட்டே சாத்தனூர் அப்படிங்கிற கிராமத்து வழியா வந்திருக்காரு. அங்க நிறைய பசுக்கள் மேய்ச்சல் இல்லாம ஒரு இடத்துல குளிமி நின்று கதறி அழுதுட்டு இருந்திருக்கு. பசுக்களோட கண்ணீரை பார்த்த உடனே இவருக்கு மனசு தாங்கல. கிட்டத்துல வேகமா போய் பார்த்திருக்காரு, எதுக்காக பசுக்கள்லாம் அழுவுது அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு. அவர் அந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருப்பார்ல, அவர் தான். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு தன்னோட ஞான திருஷ்டியால இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா, மூலன் அப்படிங்கிற இடையன் தான் அவரு இறந்தவரு. அவரு பசுக்களை மேய்ச்சிட்டு வந்த இடத்துல வினை பயனால இறந்துட்டாரு. ஆனா பசுக்களுக்கு அது புரியுமா? புரியாது இல்லையா? அது கதறி அழுதுட்டு இருந்திருக்கு. நம்மோட திருமூலர் பெரிய சிவயோகி இல்லையா? அவருக்கு அட்டாங்க யோகம்னா நல்லா தெரியும். அட்டாங்க யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதையெல்லாம் கற்று தேர்ந்தவர். அட்டமா சித்திகள் என்னன்னா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இதையெல்லாம் கற்று தேர்ந்தவர். அவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தையெல்லாம் தெரியும். அதுக்கு பேர் என்னன்னா பரகாய பிரவேசம். அதாவது தன்னுடைய உடம்புல இருந்து உயிரை இன்னொரு உடம்புக்குள்ள பாய்ச்சறது தான் கூடு விட்டு கூடு பாய்தல் ஆகிய பரகாய பிரவேசம். இவருக்கு அந்த பசுக்களோட துயர போக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா அதை வேற எந்த வகையிலுமே சமாதானம் பண்ண முடியாது. அந்த இடையன் எந்திரிச்சாதான் இந்த பசுக்கள்லாம் தன்னுடைய அழுகையை நிறுத்தும் நினைச்சு தன்னுடைய உடம்ப மறைவான ஒரு இடத்துல வச்சு இருந்து பரகாய பிரவேசத்தை பயன்படுத்தி அந்த தன்னுடைய உயிரை அந்த மூலன்கிற இடையன் உடம்புக்குள்ள செலுத்தினாரு. இதனால என்னாச்சுன்னா, மூலன் உயிர் பெற்றுவார் இல்லையா? மூலன் உயிர் பெற்று எழுந்தார். அவர் தான் நம்மோட திருமூலர். திருமூலர் எழுந்த உடனேயும் அவர் பெரிய சிவயோகியான மாடுகளுக்கு அது தெரியுமா? தெரியாது. தன்னுடைய மூலன் எந்திரிச்சிட்டாருன்னு நினைச்சு எல்லா மாடுகளும் அவரை நக்கி இருக்கு, பாசத்தை சுத்தி சுத்தி காமிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். உடனே மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா மாடுகளையும் சாத்தனூர் கிராமத்துக்கு பத்திட்டு வந்திருக்காரு. மாடுகளுக்கு தான் அதாவது வீடு தெரியும் இல்லையா? அது வீட்டுக்கு மாடுகள் போயிருச்சு. போன உடனே இவர் நேர போய் ஒரு திருமடத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப அந்த மூலன், அவருடைய உடம்பு யாரது? மூலனுடையது தானே. அதனால அந்த மூலனுடைய மனைவி வேகமா வந்தாங்களாம். எங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, அம்மா, நான் உன்னுடைய கணவன் அல்ல, உன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, அதனால நீ மனசு நோகாத, சிவனையே சிந்தித்து நல்வழி பெறுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சான். இவர் என்ன இப்படி சொல்லுதாருன்னு நினைச்சு ஊர் பெரியவங்க கிட்ட போயிருக்காங்க. போயிட்டு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு இவர் என்னுடைய கணவர் இல்லையா, இப்படி சொல்றாரு பாருங்கன்னு சொல்லிட்டு
அந்த அம்மா சொல்லியிருக்கு. உடனே ஊர் பெரியவங்க எல்லாம் வந்து அவரை பார்த்திருக்காங்க. பார்த்த உடனேமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன், திருமூலர் சுத்தி பெரிய ஒளிவட்டம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஊர் பெரியவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எம்மா இவர் பெரிய சிவயோகி, இவர் சொல்றது உண்மைதான், இவர் வந்து சிவயோகியா தான் வாழ்வாருமா, அதனால நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்மோட திருமூல நாயனார் வந்து தன்னுடைய உடம்ப மறைவா ஒரு இடத்த வச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா உடம்ப காணும். என்னடா உடம்ப காணும் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இறைவனுடைய திருவிளையாடல் இது, நம்ம இந்த உடம்புலயே இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு நேர அங்க இருந்து திருவாவடுதுறை தலைமரமான அங்க இருக்க அரச மரத்துக்கு வந்துட்டாரு. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் செஞ்சிருக்காரு. 3000 ஆண்டுகள் தவம் பண்ணி 3000 மந்திரங்களுடைய திருமந்திரத்தை எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட திருமந்திரம் நம்மோட திருமுறைகள்ல 10வது திருமுறையா வைத்து போற்றப்படுகிறது. திருமுறைகள் மொத்தம் 12 நம்ம யாருக்குன்னே பார்த்தோம் இல்லையா, அதுல 10வது திருமுறை தான் இந்த திருமந்திரம். திருமந்திரம் மந்திரம்னாலே வந்து என்னன்னா நினைப்பவரை காப்பாற்றுவது. அப்ப திருமந்திரத்தை நினைச்சாலே நம்ம அந்த மந்திரம் காப்பாற்றும், சிவாய நம்மங்க மந்திரத்தையும் நம்ம கூடவே சேர்ந்து சொல்லணும். திருமந்திரம் நம்மோட தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். ஏன்னா சைவ சித்தாந்த முதல் நூலே திருமந்திரம் தான். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற வார்த்தைய முதலில் தமிழில் கையாண்டவர் யாருன்னா நம்மோட திருமூலர் தான். இவர் வந்து நவ ஆகமங்களின், அதாவது 9 ஆகமங்களின் சாரமாகத்தான் 9 தந்திரங்கள் சொல்லியிருக்காரு. மொத்தம் ஆகமங்கள் 28. அதுல 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம், காமிகம், வீரம், சிந்தியம், வாதுளம், யாமளம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம். இந்த 9 ஆகமங்களுடைய சாராகத்தான் திருமூலர் திருமந்திரத்தை சொல்லியிருக்காரு. இவர் பெரிய சிவயோகியா இருந்தாலும், ஆகமங்களை கற்று தேர்ந்தவரா இருந்தாலும், இவர் வந்து நமக்கு எளிமையான முறையில இறையடியை சேர்ந்ததுக்கு ஒரு உபாயத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்ன தெரியுமாங்க? அந்த பாடல் என்ன அப்படின்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது இறைவனுக்கு வந்து எவ்வளவு வசதி இருக்கோ அவங்க என்னன்னாலும் செய்யட்டானா, வசதி ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, இன்னைக்கு பூஜைக்குரிய எந்த சாமானுமே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன பச்சை இலைய போட்டு வணங்கினா கூட அவரு நம்ம கிட்ட வருவாரு. அடுத்தது பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு தினமும் கொடுக்கணும். அடுத்தது மித்தவங்களுக்கு பிறருக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு கொடுக்க சொல்லியிருக்காரு. நம்மளுடைய சொத்து பத்தெல்லாம் அவரு எழுதி கொடுக்க சொல்லல, எளிமையான முறையில என்ன சொல்லியிருக்காருன்னா, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. அதாவது நம்ம சாப்பிடும் போது பக்கத்துல 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு இல்லாம சங்கடப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உதவிய நம்ம செய்யணும். யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. எப்பவும் கடுகடு சிடுசிடுன்னு இருக்காம, யாராவது நம்மகிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்ச முகமா பதில் சொல்லணும். அடுத்தது எதிர்மறையான வார்த்தைகளை விடுத்து, ஒருத்தங்க சங்கடப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர்மறையான பதில்களை சொல்லணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அடுத்தது திருமூலர் வந்து பெரிய சித்தர். அவர் வந்து 18 சித்தர்களுள் ஒருவர். அவர் சித்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய முக்திக்காக சக்தியை வந்து ரொம்ப வழிபடுவாங்க. அதனால திருமூலர் வந்து ஒரு சித்தரா இருக்கிறதுனால 12 திருமுறைகள்ல சக்தி வழிபாடு எந்த திருமுறை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மோட திருமந்திரத்துலதான் சக்தி வழிபாடு அதிகமா இருக்கு. இவர் வந்து வாழை கும்மி அப்படிங்கிற பாடல் வழியா வாழை குமரிய வணங்கி அதன் மூலமாக சக்தியை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் மருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. அதாவது சக்தி இல்லாம நம்ம வீடு பேரு அடைய முடியாது. சிவன் கிட்ட போகணும் அப்படின்னா சக்தி தான் நமக்கு முத்தி கொடுப்பாள். அதனால சக்தி வந்து ரொம்ப முக்கியமானவள், அவளை வணங்க வேண்டும். சித்தர்கள்லாம்
9 வயது குழந்தையான பாலாம்பிகையை வழிபட்டு அதன் மூலமாக சிவனடி சேர்வர். திருமூலர் சித்தரா இருக்கிறதுனால அவர் நம்மளுடைய உடம்ப எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு திருமந்திரத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது என்னன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க உடம்புக்குள்ள யார் இருக்காங்களாம்? உத்தமன் ஆகிய இறைவன் குடியிருக்காருங்க. இந்த உடம்புக்கு ஏன் மெய்யின்னு பேர் வந்தது? இது பொய் தானே, இந்த உடம்பு மாயை தானே. அப்போ உடம்புக்குள்ள மெய்யாகிய இறைவன் இருப்பதனாலதான் இந்த உடம்புக்கே மெய்யின் பேர் வந்தது. அதனால உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால இந்த உடம்ப நம்ம நல்லா பாதுகாத்து சரியா வச்சுக்கணும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா, படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காகா, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்கதாமே. சிவ பூஜையை பத்தி நிறைய சொன்னவரு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களாங்க? படமாடும் கோயிலான அந்த கோயில்ல இருக்க இறைவனுக்கு செஞ்சா அது அடியார்களுக்கு வர்ற சதவீதம் குறைவு. ஆனா அடியார்களுக்கோ இல்லாதவங்களுக்கோ நம்ம ஒன்னு கொடுத்து உதவி பண்றோம், ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அது நேரடியாக இறைவனுக்கு போய் சேருமா. எப்படி? அவர் தான் நமக்குள்ள இருக்காருலங்க. அது படமாடுற கோயிலு, நம்மெல்லாம் யாரு? நடமாடும் கோயில். அதனாலதான் உடம்ப நல்லா பேணி பார்க்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. திருமூலர் பெரிய சித்தரா இருந்ததுனால அவர் புரட்சி கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காருங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பஞ்சமா பாதகம் அப்படின்னு எதை குறிப்பிடுதாருன்னா, களவு, கள், பொய், காமம், கொலை, இந்த 5ஐயும் தான் பஞ்சமா பாதகம்னு சொல்றாரு. இதுல என்ன வருது? முக்கியமா பொய் வருது. பொய் இருக்கக்கூடாது. அதாவது தவ வேடம் பூண்டவர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த தவ வேடம் பூண்டவர்கள் இந்த பஞ்சமா பாதகத்தை முக்கியமா தவிர்க்கணும். எல்லாரும் விட்டுறணும், பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. ஆனா தவ வேடம் அணிந்தவர்கள், தவ வேடம்னா என்னது? சாமியார் வேஷம் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நாடு கடத்தணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்க? உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன் என்பார்க்கு உள்ளத்தும் உள்ளன் புறத்தும் உள்ளன் எம்மிறை, உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பார்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை தானேன்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? அதாவது இறைவன் எனக்கு உள்ளேயும் இருக்காரு, வெளியவும் இருக்காரு, எங்கேயும் இருக்காரு அப்படின்னு நம்புறவங்களுக்கு எல்லா பக்கமும் அவர் இருந்து அருள் கொடுக்காரு. இல்லங்க, எனக்குள்ளேயும் அவர் இல்லங்க, எங்கேயும் வெளியும் இல்லங்க, எங்கெங்க இறைவன் இருக்காரு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அவங்களுக்குலாம் இன்னும் பல பிறவிகள் இருக்கு. முதல்ல இறைவனை புரியணும்னா, அறியணும் அப்படின்னா அதுக்கே பெரிய பக்குவம் வேணும், அப்படிதானே? அப்போ அந்த பக்குவம் இல்லாம இருக்கவங்க அடுத்தடுத்த பிறவிகள்ல வினை பயனை அனுபவிச்சு அவங்க பக்குவம் ஆவாங்க. பக்குவப்பட 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 நம்ம என்ன ஆகும்? இறையடி சேர்ந்ததுக்குரிய எண்ணங்கள் வரும். அடுத்தது, திருமூலர் அட்டாங்க யோகம் கற்றவர், அட்டமா சித்திகளை கற்றவர். அவர் ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு என்ன வழி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாப்போமா? ஐம்புலன்களையும் அடக்கவே முடியாது, ஐம்புலன்களையும் மடை மாற்றம் பண்ணி சிவ சிந்தனையில செலுத்தணும் அப்படின்னு தான் திருமூலர் சொல்லியிருக்காரு. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கின் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது அஞ்சையும் யாராலையுமே அடக்க முடியாது, தேவர்களாலையும் அடக்க முடியாது. அப்போ அஞ்சையும் அடக்குனா என்ன ஆகும்? உடம்பு சடமாயிரும். அப்ப என்ன பண்ணணும்? அஞ்சையும் அடக்காம அஞ்சையும் மடை மாற்றம் செய்து நம்ம சிவ சிந்தனையில செலுத்த வேண்டும். அது என்ன அஞ்சு அஞ்சுன்னு சொல்லியிருக்காருன்னா, ஐம்புலன்கள் தாங்க. ஐம்புலன்கள் என்ன அப்படின்னா, மெய், வாய், கண், மூக்கு, செவி இருக்கு பாத்தீங்களா?
இந்த அஞ்சையும் நம்மளால அடக்க முடியுமா? அது எங்கேயாவது அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், எப்படி சிவ சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுதான் சிவனார் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது மெய்வாய் கண்மூக்கு செவினால உண்டாகிற ஆசைகள்னு எடுத்துக்கிடுவோம். இந்த கையில சிவனார வச்சுக்கிடுவோம். இங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி கட்டாயமா இருப்போம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆடம்பரமா இருக்கலாம், ஆடை அணிகலனா இருக்கலாம், ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியரா இருக்கலாம். எது பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கையில இருக்க சிவனார் பெருசா, இங்க இருக்க இந்த மாயையான ஆசைகள்லாம் பெருசா அப்படின்னு எடுத்து பார்க்கணும். யார் பெருசுன்னு தோணணும். எப்படி தோணணும்? நம்மோட சிவனார் தான் பெருசு அப்படின்னு தோணணும். இவர் வெள்ளமண்டிங்க. அதாவது வெள்ளமண்டிய சுத்தி என்ன இருக்கும்? சர்க்கரையை போட்டு வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, எறும்புகள்லாம் அந்த வெள்ளமண்டிக்குள்ள போய் எறும்பரிச்சிடக்கூடாது, இந்த சர்க்கரையை எடுத்துட்டு திரும்பிடணும்ட்டு. இந்த கையில இருக்க ஆசைகள்லாம் இருக்கு பாத்தீங்களாங்க, அது சர்க்கரையை போன்றது. நம்ம எல்லாம் எறும்புகள் மாதிரி. அந்த கையில இருக்க ஆசைகள்லாம் நம்ம மாயையானதை எடுத்துக்கிட்டோம், பொய்ப்பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெய்ப்பொருள் கிட்ட போக முடியாது. அதனால சர்க்கரையெல்லாம் தள்ளிட்டு நேர எங்க போனோம்? வெள்ளமண்டி ஆகிய நம்மோட சிவனார் கிட்ட போய் சேர்ந்த வழிய பார்க்கணும். இதுதான் பெருசு, இந்த கையில இருக்க சிவனார் தான் பெருசு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணினாலே நம்ம ஆன்மீக வழியில சிறந்த முறையில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாகவே இறைவன் நமக்கு தென்படுவார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்? நமக்கு இந்த கையில இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? மாயைய உணர்ந்ததே பெருசு. இது மாயைன்னு உணர்ந்துட்டாலே இவர் மெய்ப்பொருள் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம். அடுத்தது, நம்ம சித்தர்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானியா எடுத்து பார்க்கணும். நம்மோட திருமூலர் சித்தர் கூட பெரிய விஞ்ஞானி தான். தாயோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அந்த தாயோட எண்ணங்கள்லாம் போகும், தாய் தகப்பனுடைய சாயல் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மருத்துவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. அதனால விஞ்ஞானத்துல சிறப்பு பெற்றவர் நம்மோட திருமூலர். இவர் உயிரோட வடிவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் அப்படிங்கிற பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது பசுவோட முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு முடிய எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அதை 100ஆ பிளக்கணும். 100ஆ பிளந்ததுக்கு அப்புறம் ஒரு முடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த 100ல 1 எடுத்து அதை 1000ஆ பிரிக்கணுமா. அப்படி 1000ஆ பிரிச்சதுல ஒரு பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த 1000ல் 1 தான் நம்மோட உயிரின் அளவாம். இன்னைக்கு எந்த எக்ஸ்ரே, ஸ்கேனு, இசிஜி, எக்கோ என்ன வேணா நம்ம எடுத்துப்போம். இந்த உயிரோட வடிவத்தை பத்தி, அளவை பத்தி யாராவது சொல்ல முடியுமா? பார்க்க முடியுமா? திருமூலர் பெரிய சித்தரா இருந்ததுனால அவருக்கு இது எல்லாமே தெரியும். இவ்வளோண்டு அந்த உயிரை வச்சுட்டு நம்ம நான் தான் பெருசு, நான் தான் பெரியவன், நான் தான் செஞ்சேன், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு எவ்வளவு நினைக்கிறேங்க. நினைச்சு பாருங்க. அந்த இவ்வளோண்டு உயிரை வச்சுட்டு நம்ம போடுற ஆட்டங்கள் என்ன. அப்புறமா திருமூலர் 9 அண்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 9 அண்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூதாண்டம், பேதாண்டம், போகாண்டம், யோகாண்டம், மோகாண்டம், தேகாண்டம், தாகாண்டம், மூதாண்டம், முத்தாண்டம். 9 அண்டங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. 9 அண்டங்கள்லையும் சேர்த்து 84 லட்சம் உயிரினங்களுக்கு மேல இருக்குதாம். நம்ம என்ன நினைக்கும்? நம்ம தான் இந்த உலகத்துல இருக்கோம், நமக்கு கீழே தான் எல்லா உயிரினங்களும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லைங்க. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. ஒரு அண்டம் அப்படின்னாலே அந்த அண்டம் பல உலகங்களுடைய பரப்பளவை தாங்கியதுதான் ஒரு அண்டம். அப்படி 9 அண்டம் இருக்கு. அப்போ எவ்வளவு பெருசா இருக்கு. அவ்வளவுக்கும் படி இழக்கிற அந்த இறைவன் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு நினைச்சு பாருங்க. அப்போ நம்மோட சிவனார் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி நம்மை சாதனைகள் புரிய வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அண்டங்களெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு வந்துருங்க. திருமூலர் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமந்திரத்தை ஏற்றியிருக்காரு. திருமந்திரம் மொத்தம் 3000 பாட்டு இருக்கு.
இந்த 3000 பாட்டுக்குமே ஏதாவது ஒரு வரியில பொருள் சொல்ல முடியுமா? 3000 பாட்டுலயும் என்ன இருக்கு அப்படின்னா முடியுங்க. என்ன அப்படின்னா அன்பே சிவம் தான் சொல்லியிருக்காரு. அன்பும் சிவமும் வேறு வேறு கிடையாது. அன்புதான் சிவம், சிவம் தான் அன்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான் திருமூலர் நமக்கு வலியுறுத்தி சொல்றாரு. சரி, திருமூலர் 3000 பாடல்கள் எழுதினாரு, வருஷத்துக்கு 1 எழுதினாரா? அவரு 3000 வருஷம் வாழ்ந்தாரா அப்படின்னா எனக்கு புரிஞ்ச அளவுல என்னன்னா திருமூலர் 3000 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா சேக்கிலார் திருமூலருடைய இயற்பெயரை குறிப்பிடவே இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் தான் திருமூல நாயனார்னு சொல்றாரு. சுந்தரநாதர்னு திருமந்திரத்துல அவருடைய பெயரை அவரே குறிப்பிடுதாரு. இப்படி இருக்கும்போது அவர் 3000 வருஷங்கள் வாழ்ந்தாரான்னா நம்ம திருமந்திரம் 3000 பாடல்களையும் எடுத்து படிக்கணும். சரி, 3000 பாட்டையும் படிக்க முடியலங்க, கொஞ்சம் கம்மியா படிக்கலாமான்னு ஒரு 300 பாட்டை எடுத்து படிங்க. அப்படி ஒரு 300 பாட்டையாவது எடுத்து முதல்ல படிக்கும் போதே திருமூலர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படி அப்படின்னா சித்தர்கள்லாம் சாகா நிலையை பெற்றவர்கள். அவங்க ஒளி உடல் பெற்றவர்கள். ஒளினா லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒளி உடம்பு பெற்றவர்கள். அதனால அவங்க இறையடி சேர்வார்கள் ஒழிய அவங்களுக்கு இறப்பு கிடையாது. அதனால திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரு. அப்புறம் திருமூலர் அப்படி வாழ்ந்தாரா இப்படி வாழ்ந்தாரா, இன்னும் நிறைய மாறுபட்ட செய்திகள் அவரை பத்தி இருக்கு. அந்த செய்திக்குள்ளெல்லாம் போகவே கூடாது. நமக்கு சேக்கிலார் பெரிய புராணத்துல சொன்னது இந்த வரலாறு தான். அந்த வரலாறு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது திருமூலர் அப்படி வாழ்ந்தாரா இப்படி வாழ்ந்தாரா, எங்க இருந்து வந்தாரு எங்க போனாரு அப்படிங்கிற கேள்வியை விடுத்து திருமந்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். திருமூலர் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு திருமந்திரத்தை தயவு செய்து ஆராய்ச்சி செய்வோம். நம்மளும் திருமந்திரம் கத்துக்கணும். இனி வர்ற தலைமுறைக்கும் திருமந்திரத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த 3000 பாடல்களுடைய திருமந்திரத்தை இயற்றிய பிறகு நம்மோட திருமூல தேவநாயனார் அங்கிருந்து நேர கைலாய மலைக்கு போய் இறைவரை பிரியாத பெருவாழ்வை பெற்றார். இந்த திருமூல தேவ நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒருத்தங்க ஒரு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா சொல்லக்கூடியவங்களுடைய தகுதி என்ன, அவங்க வாழ்க்கையில தோத்தவங்களா ஜெயிச்சவங்களா, ஏழையா பணக்காரங்களா, உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா, இதெல்லாம் பார்க்காதீங்க. சொல்லக்கூடிய அறிவுரை நமக்கு ஏற்புடையது தானா, அந்த அறிவுரை நியாயமானது தானா அப்படின்னு பாருங்க. அப்படியாப்பட்ட அறிவுரையை ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அந்த அறிவுரையை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான திருமூல தேவ நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பிறவியிலேயே கண்களை இழந்தவராம். அதுக்கடுத்து அவரு நிறைய கோயில் திருப்பணி செஞ்சிருக்காரு. அதனால சிவன் அருளால் கண் ஒளி பெற்றாராம். அப்படிப்பட்ட நாயன்மார் தண்டியடிகள் நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.